காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை
ஆகமங்களின் புத்தகங்கள் வாயிலாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருமறையின் வெளிச்சத்தின் உதவி கொண்டு ஆதி ஆகமத்தை முடித்து இப்போது யாத்ராகமம் என்று அழைக்கப்படுகிற விடுதலை பயணம் என்கிற புத்தகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் மக்கள் போகட்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை, அவருடைய உள்ளார்ந்த நோக்கம் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அதற்கு எதிராக இருக்கிற அமைப்புகளுக்கு, அரசர்களுக்கு, அதிகாரங்களுக்கு ஆண்டவர் வெகு வன்மையான தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்களை அழகுபட நடத்தி வருகிறார். அதன் வழியே இன்றைக்கு 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சுவையான நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் ஜெபிக்கிற இயக்கத்திற்கு, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு, ஜெபிக்கிற சபைக்கு, ஜெபத்தை மையமாக கொண்டு அவைகளில் வளருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அழகான உதாரணம். தலைப்பு, இப்போது யோசுவா பொறுப்பேற்கிறார். இளம் தளபதி என்றவர் அழைப்பு. தளபதி மோசே என்றால் அவருடைய இளையவர். யோசுவா யுத்தம் பண்ணுகிறார். இப்போது யோசுவா யுத்தம் பண்ணும்போது அவருடைய யுத்தத்தின் வெற்றி, அவருடைய வெற்றிக்கான முகாந்திரம், காரணம், அதன் உண்மையான கரையம், பின்னணி வசனத்தில் வெகு அழகாக தரப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம் துவங்கி இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 8லிருந்து வாசிக்கிறேன். அமலேக்கர் வந்து ரெமி தீமில் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவிக்குரிய பயணத்தில் யுத்தம் ஓய்ந்த பாடில்லை இல்லை. இன்றைக்கும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்முடைய விசுவாச சந்ததிக்கு, அவரை ஏற்று வாழ்கின்ற விசுவாச சபைக்கு, மிஷனரி இயக்கங்களுக்கு இன்றைக்கு நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறோமே, நமக்கு இருக்கிற போராட்டத்தை தான் இந்த வசனம் கூறுகிறது. இஸ்ரவேலரோடு எதிராளிகள் போராட்டம் செய்கிறார்கள். ஏன்? தீங்கு நினைக்க, தீங்கு நடைபெற, இதை தடுத்து எப்படியே ஆயினும் பிசுபிசுத்து போக, எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொள். எதற்கு கர்த்தரின் திட்டம் இந்த பூமியில நிறைவேறுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும்? மோசே தளபதியாய், அத்தனை மகத்தான திறன் வாய்ந்த ஒரு மாபெரும் மனிதராய், ஆவிக்குரிய தலைமைத்துவ நிபுணராய், தம்முடைய நிழலில் வளர்ந்து வந்த இளைஞனை பார்த்து, மனிதர்களை தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய மனிதர்கள் ஜெபிக்கிறவர்கள். மலை உச்சிக்கு போ. வனாந்தரத்தில் இந்த நிகழ்வுகள் நடப்பதுனால நல்லா இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதர்கள் வனாந்தர ஓரம் அமைதியான இடம் தேடி, சந்தடி இல்லாமல், வெளியிலே தெரியாமல் செய்கிற அந்த நிகழ்வை குறித்து வேதவசனம் கூறுறது. நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கோடு கூட நீ யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். ஆஹா, எத்தனை அருமையான வாக்கு, உதவி, உறுதிமொழி. உத்தமமான ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய பிள்ளைகள் பின்னின்று செய்ய வேண்டிய உண்மையான ஒரு வேலையை குறித்து மோசே தம்முடைய சகாக்களுக்கு, தன்னுடைய சக இளைஞனுக்கு என்ன அழகாக சொல்லுகிறார். தேவனுடைய மனிதன் ஒருவர் சொன்னார், எந்த இயக்கத்தை பாருங்கள், எந்த திருச்சபை பாருங்கள், எந்த ஊழியத்தை பாருங்கள், எந்த விதமான இனிஷியேட்டிவ், எந்த செயல்பாட்டையும் பாருங்கள், அதன் செயல்பாடு நிறைவுள்ளதாய்,
வளர்ச்சியாய் வளர்ந்து பெறுகிறதென்றால் அதன் மைய புள்ளி மௌனமாய் எங்கேயோ ஒரு எல்லையில் ஜெபிக்கிற மனிதர்கள், ஜெபிக்கிற சகோதரிகள், ஜெபிக்கிற தாய்மார்கள். எந்த இயக்கத்தை எடுங்க, எந்த ஊழியத்தை எடுங்க, எந்த ஊழியக்காரரை எடுங்க, அதனுடைய பின்னணியில் அவருடைய வெற்றிக்கு, அவருடைய வல்லமைக்கு, ஆண்டவர் வரை கொண்டு சாதித்த சரித்திர சம்பவங்களுக்கு பின்னணியில் ஜபம், ஜப குழு, ஜப நேரம், ஜப ஒப்பு கொடுத்தல், ஜப பலிபீடம், ஜப புதுப்பிக்குதல், ஜபத்தில் தங்களை ஒருங்கிணைத்த தெரிந்தெடுக்கப்பட்ட தனி நபர்கள், கூட்டங்கள் கடவுளின் திட்டத்தை வெகு அழகாக ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். இதை சொல்லும்போது 100, 1000 என்ற எண்ணங்கள் எனக்குள்ளாக நிறைவேறுகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஜெபிக்கிற இயக்கத்தில் ஜெபிக்கிற சில லட்சம் மகத்தான தேவ பிள்ளைகளோடு கூட ஊழியம் செய்து, அவர்களில் தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ 18,000 எல்லைகளில் வாரந்தோறும் ஒப்பு கொடுத்தலோடு ஜெபித்தார்கள். சிலர் மாதந்தோறும், சிலர் மாதத்திற்கு 2 முறை, சிலர் நாள்தோறும். எப்படி ஜெபிக்கிற ஒரு மக்கள் இயக்கம். இதன் பின்னணியத்திலே தான் வெற்றி யோசுவா உனக்கு இருக்கிறது. எதிரிகளை வீழ்த்துவதற்கு, வெட்டி சாய்ப்பதற்கல்ல, கொலை செய்வதற்கல்ல, ரத்தம் சிந்துவதற்கல்ல. மன்னிக்கணும், பழைய ஏற்பாட்டின் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம இன்னும் புரியவே இல்லை என்று பொருள். அந்த காலத்தில் இருந்த அந்த நடைமுறையின் வழியாக 21ஆம் நூற்றாண்டின் தேவ திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வெற்றி தருகிறார், தளபதிகளுக்கு தருகிறார், இளம் தளபதிக்கு தருகிறார், ஊழியங்களுக்கு தருகிறார், ஊழியக்காரர்களுக்கு தருகிறார். இப்போது இன்று அதற்கென்று தெரிந்து கொண்ட மக்களை ஆயத்தம் பண்ணி மலை உச்சிக்கு போய் கடவுளின் திட்டத்திற்காக அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஓங்கிய கரம் கொண்டு என் கையில் பிடித்து கொண்டு ஆண்டவர் தந்த அதிகாரத்தை, வாக்கை, வல்லமையை, கிருபையை பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே 10வது வசனம், அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கை ஓங்கிய புயமாய் கடவுளின் வாக்கை, வாக்கு தத்தத்தை, பிரமாணத்தை, அவருடைய வசனத்தை சொல்லி உச்சரித்து கடவுளின் திட்டத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். இன்றைக்கு இந்தியாவில் 20 நூற்றாண்டுகளாக நடைபெறுகின்ற பணி இந்த நூற்றாண்டு வெகு விமரிசையாக செய்து நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி செய்யப்படாததற்கு, செய்ய தளர்வதற்கு காரணம் தளர்ந்த ஜபம், விரைந்த முழங்கால்கள் அல்ல. கை ஏறெடுக்கப்படும் போது, ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் போது எத்தனையாய் எந்த போராட்டம் இல்லாத, போட்டி இல்லாத ஒரு ஊழியத்துக்கு, ஜப ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கிறார். வெளி தெரியாத மலை உச்சியில் நின்று தேவனுக்கும் தேவைக்கும், தேவனுக்கும் தேசத்துக்கும், தேவனுக்கும் தேவதாசர்களுக்கும் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய போருக்காக ஓங்கிய கை கொண்டு நிற்பதற்காக கர்த்தர் நம்மை நினைவுபடுத்துகிறார். அப்படி ஒருவேளை அந்த கை ஓங்கிய போய் அப்படியே சரியும்னா, கொஞ்ச நாள் ஆனவுடனே
அதை கர்வ்ன்றாங்கல்ல, இன்ஸ்டிடியூஷனல் கர்வ்ன்றாங்க. ஜப இயக்கங்கள், மிஷினரி இயக்கங்கள், சபை என்கிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் இப்படி ஏறி வளரும்போது கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது சரிகிறது. பாருங்க, வசனம் என்ன சொல்கிறது? மோசே சொல்றாரு, அவன் தன் கையை தாழ விடுகையில் எதிராளி ஜெயிக்கிறார். இந்த கவ், இந்த போராட்டம் கீழே அசரும்போது, அசந்து போகும்போது, தாழ விடும்போது எதிராளி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தாழ விடாதபடி என்ன செய்யணும்? அந்த கவ் திரும்ப எழும்புவதற்கு, மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு, கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு என்ன சொல்றாரு? மோசே கைகள் அசந்த போது அழகான ஒரு திட்டத்தை ஆண்டவர் தருகிறார். அதன் மேல் ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தாங்க. நின்று கொண்டே இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உட்கார்ந்துக்கோங்க. நீ உட்கார்ந்து கொண்டு கையை உயர்த்தினீங்கன்னா கொஞ்சம் லகுவாக இருக்கும் இல்லை? நம்முடைய வசதிக்கு ஏற்ப அப்படி செய்யலாம். செஞ்ச பிறகு இன்னும் கை தளர்ந்ததென்றால் ஆரோன் ஒரு புறமும் ஊர் இன்னொரு புறமும் இணைந்து வந்து ஒருவர் ஒரு பக்கத்தில் மற்றொருவர் மறுபக்கத்தில் இருந்து அந்த கைகளை தாங்கட்டும். 12வது வசனம் அதை கூறுகிறது. இந்தியாவில் கைகள் அசந்து போயிட்டு, எதிர்ப்பில், பிரச்சனைகள் இல்லை, பாடுகள் இல்லை, நோய்வாய்கள் இல்லை, இன்னும் கரடுமுரடான மனிதர்களின் மத்தியில் அவருடைய கலாச்சாரங்கள் இல்லை. மிக கடுமையான காலங்களை சந்திக்கும் போது கை அசைவாடுகிறது, அசந்து போகிறது, தாழ விழுகிறது. வசனம் சொல்லுது, ஒரு கல்லை எடுத்து, ஒருவேளை மைல் கல்லாக இருக்குமோ, 2024ஆம் ஆண்டு என்கிற இந்த ஆண்டு அப்படி ஒரு மைல் கல்லாக உருவாக்கப்பட்டு கடவுளின் பரிசுத்த கரங்கள் உயர்த்தப்படுவதற்கு அமர்ந்திருக்கிற கல்களாய், அந்த உயர்ந்த கல்கள் மீண்டும் அப்படி தாழ்ந்துரும்னா இந்த ரெண்டு பக்கம் உட்கார்ந்துருந்து அவர்களும் ஒரு கல்லில் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரே நிலையாய், எந்த சோர்வும் இல்லாதபடி, அசதியும் இல்லாதபடி, தாழ விழாதபடி அவர்கள் தொடர்ந்து போராடுவதற்காக, தாங்குவதற்காக கல் வேண்டும், ஒருவர் வேண்டும், மற்றொருவர் வேண்டும், இருபுறமும் தாங்க வேண்டும், தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வேண்டும். இவைகள் இருந்தா தாழாத, அசராத, தாழ விடாத ஜபம் இருக்கும்போது வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, ஆண்டவரின் வெற்றி, அவருடைய நாமத்துக்கான மகிமை மைல் கல்களாக ஸ்தாபிக்கப்படும். அந்த மைல் கல்கள் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, இதுதான் நிறைவான வார்த்தை இந்த பகுதியில், அந்த யோசுவாவின் செவியிலே கேட்கும்படி ஒரு புத்தகத்தில் எழுது, வாசி. அமலேக்கியரை, எதிராளிகளை, தேவனுக்கு விரோதமானவர்களை, கடவுளின் திட்டத்திற்கு விரோதமாக சிந்திக்கிறவர்களை அதம் பண்ணுகின்ற இந்த காரியங்கள் எழுதப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும், யோசுவாவின் காது வரைக்கும் அவைகள் கேட்கப்பட வேண்டும். அப்படி கேட்கப்படும் போது வானத்துக்கின் கீழே அந்த நாமத்துக்கு விரோதமான அத்தனை சக்திகளை அவர் அதம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியே செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் நாட்டில் இன்னும் நிறைய செய்யணும்ப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடும் அந்த கல்லில் உட்கார்ந்திருந்து நீ நினைக்கிற இந்த காரியத்தை செய்வதற்காக மலை உச்சியில் நிற்கிறோம். தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாய் எங்கள் சபைகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில், இளம் யுவதிகளில், இளைஞர்களில், சிறுவர் சிறுமியரில் திரள் திரளாக உடைய மகத்தான மக்களை உருவாக்கும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது வசனம் சொல்லுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு பகுதி அதுதான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, யெகோவா நிசி என்றால் நமக்கு தெரியும், யெகோவா வெற்றி கொடி,
வெற்றி கொடியை உருவாக்குகின்ற ஆண்டவர், வெற்றி கொடியை நாட்டுகின்றவர் ஆண்டவர் கர்த்தர். அந்த விசுவாச வெற்றி கொடியை நாட்டுகின்ற அந்த ஆண்டவர் அவர் செய்து நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இது நாட்டிய உடனே வசனம் நிதி சொல்ல போகிறாங்க. நல்லா இருக்கு. இது அமிலேக்கையின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்பதை விசுவாசத்தின் யெகோவா நிசி வெற்றி கொடி அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள், அதன் தடயங்கள், ஆழமான விழுப்புண்கள் எதை அறிவிக்கணும்? கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் அவருக்கு விரோதமானவர்களை தலைமுறையாய் கர்த்தர் யுத்தம் செய்வார் என்பதை அறிவிப்பதற்காக யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடி ஸ்தாபிக்கப்படும். வாசி, கேள். தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான சக்திகளுக்கு விரோதமாய் வானத்தின் கீழே ஒன்றுமில்லாமல் நாசமாகும் என்பதற்கு அடையாளமாய் இந்த வெற்றி கொடி ஸ்தாபிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொடியாய் இந்த ஆண்டின் துவக்கத்தை மைல் கல்லாக்கி ஆண்டவர் அருளுவாராக. முரவியன் என்கிற ஒரு சின்ன கிராமத்திலே தான் 350 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மிஷனரி சிந்தை என்கிற இயக்கம் பிறந்தது. இங்கிலாந்திற்கு வந்து லண்டன் மாநகரில் இருக்கிற மியூசியத்தில் இயேசு சுவாமியின் ஒரு சொற்பத்தை பார்த்து சின்சன்டார்ஃப் என்கிற ஒரு இளைஞன் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னான், இப்படி இயேசு எனக்காக மரித்தது உண்மை என்றால் இதுக்கு மேலே இந்த மியூசியத்தில் ஒரு நொடி பொழுது நான் செலவு செய்ய விரும்பலை, ஊருக்கு போவோம், ஜெபிப்போம் என்று சொன்னான். 100 இளைஞர்கள், 24 இளைஞர்கள் போது நம்ம இணைந்தோன்னா 24 மணி நேரமும் இரவு பகலென ஜெபிக்கலாம். நாள் முழுவதும் ஜெபித்தார்கள், வாரம் முழுவதும் ஜெபித்தார்கள், ஆண்டு முழுவதும் ஜெபித்தார்கள், நூற்றாண்டுகளாக ஜெபித்தார்கள். இதை கண்டு யுவதிகள், இளம் வாலிப பெண்கள் நாங்களும் ஜெபிப்போம் என்று அவர்கள் 24 பேர் அடைந்தார்கள். உலகமெங்கு ஒரு பெரிய ஜப இயக்கமாயிற்று. அதன் விளைவாகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு கப்பலில் இங்கிலாந்தின் அன்றைக்கு இருந்த வெஸ்லி, சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற கடவுளுடைய பிள்ளைகள் தொடப்பட்டார். அந்த வரலாற்றை எழுதி கொண்டிருக்கும் போது வில்லியம் என்கிற ஒரு சரித்திர புருஷன் எழுதுகிறார், அந்த நூற்றாண்டு உலக அரங்கிற்கு கிறிஸ்தவ நூற்றாண்டு ஆயிற்று என்று சொன்னார். அதுதான் மைல்கல். விசுவாசத்தில், ஜபத்தில் யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடியை கர்த்தர் யுத்தம் செய்கிறார் என்பதை அறிவிப்பதற்காக நம்மை மலை உச்சிக்காக ஆண்டவர் அழைக்கிறார். கை ஏறெடுக்கப்படுவதற்காக அழைக்கிறார். கை தளராதபடி வாழ்வதற்காக அழைக்கிறார். மைல்கல் அமைப்பதற்காக அழைக்கிறார். ஒருவர் ஒரு புறம், இன்னொருவர் இன்னொரு புறம் தாங்குவதற்காக அழைக்கிறார். தாக்குவதற்காக அல்ல, ஜபங்கள் தாக்குகிறது, ஜப குழுக்கள் தாக்குகிறது, ஜப குழு என்று அழைக்கப்படுகிறது, தாக்குகிறது, ஊழியங்களை தாக்குகிறது. இல்லை, அதற்காக அல்ல, தாங்க ஆண்டவர் அழைக்கிறார். யெகோவா நிசி, கர்த்தரின் கை தலைமுறையாய் கர்த்தரின் யுத்தம், கர்த்தருக்கு விரோதமானவர்களுக்கு யெகோவா நிசியாக வெளிப்படும் என்று அந்த சத்தத்துக்காக ஜெபிக்க நம்மை ஒருங்கிணைக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரின் கிருபை நம்மை அளவு கடந்து வந்து சந்திப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக நன்றி. உண்மையாகவே ஆழமான ஒப்பு கொடுத்தலோடு உம்முடைய கிருபை கொண்டு, நலன் கொண்டு, வளம் கொண்டு நாங்கள் எங்கள் உத்தமத்தில் காப்பதற்காய் யெகோவா நிசியாய் வெற்றி கொடியாய் எங்கள் மத்தியிலே நாட்டப்பட, மைல் கல்கள் உருவாக்கப்பட, மலை உச்சிக்கு மனிதர்கள் செல்ல, அது தாங்கப்பட, யோசுவாவை போன்ற கடவுளுடைய தாசர்கள் மண்ணில் நின்று போர் புரிய
உம்முடைய திருவுள சித்தத்தை இந்த தலைமுறைக்கு நிறைவேற்ற எங்களை படைத்து ஜெபிக்கிறோம். ஏற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.